இறைவன் ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. நான் அந்த நம்பிக்கையில் வாழ்க்கையை ஓட்டுறேன். உனக்கு இறைவன் இல்லைன்னு உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்டேன். நீ பார்த்தியா? அப்போ இறைவன் இல்லைன்னு சொல்கிறத பார்க்குறதா இருந்தால் நீ வந்து இறைவனை எப்படி உணர வேண்டும்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் வந்து அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க. நான் இப்படி தான் வாழணும், புள்ள ஊட்டிலாம் இழக்கணும், சாமியாராக போகணும், பிச்சை எடுத்து வாழணும், எந்த ஒரு பற்றுகளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் கடந்து பெரிய பெரிய தாயுமானவர் பட்டினது சுவாமிகள் இவங்கெல்லாம் வந்து விவேகானந்தர் இவங்கெல்லாம் வந்து பெரிய துறவி வாழ்க்கை வாழ்ந்து இறைவனை உணர்ந்தார்களே தவிர வள்ளலார் என்ன தாயுமான சுவாமிகளே வந்து இன்னும் அந்த கதிக்கு போகவில்லைன்னு சொல்றாரு. அப்போ வள்ளலார் என்ன எழுதுறாருன்னா, நான் 26 வயதில் 12 வயசுலேருந்து என்னுடைய ரத்தம் நரம்புகரம்லாம் வெடிச்சு தெரிச்சு நான் பட்ட வேதனை எவனுக்கும் தெரியாதுங்கிறார். அத்தனை துன்பங்களை பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேங்கிறாரு. அப்போ அத்தனை துன்பம் பட்டு நீ அதில் ஃபெயில் ஆகி இறைவன் இல்லைன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். நீ உட்காந்துக்கிட்டு நல்லா சட்டி சோறை தின்னுட்டு எவனோ ஒருத்தன் எழுதின புக்கை படிச்சுட்டு வந்து இறைவன் இல்லைன்னு சொல்கிறேன். நான் அதே மாதிரி நானும் நல்லா சட்டி சோறை தின்னுட்டு எவனோ ஒருத்தன் எழுதின புக் எழுதிட்டு நான் இறைவன் இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம 2 பேரும் பேசுறது முட்டாள்தனம்னு சொன்னேன்.